நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண பாமாயிலில் செஞ்ச ஸ்நாக்ஸை வாங்கி தராமல் வீட்லேயே கோதுமை மாவை வச்சு ஹெல்த்தியாக ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரவாங்க. சுத்தமான காட்டன் கிளாத்தில் 2 கப் கோதுமை மாவு 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பேக் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துகிட்டு குக் பண்ண மாவை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவை ஒரு தட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. முறுக்கு அச்சில் ஸ்டார் அச்சை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அச்சில் சேர்த்து தேவையான ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்தால் நல்ல ஹெல்த்தியான கிறிஸ்பியான கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் இந்த முறுக்கை பொரித்து எடுத்தேன். 2 கப் மாவுக்கு 30 முறுக்கு கிடச்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.